வாங்க ப்ரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தி, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன், புருவமதியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி, ஹார்ட் சக்கரில் கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்து உள்ளங்கைகள் மெதுவாக உறத்து, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோடு கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு புதன் கிழமைனாலும் இடது சரம் இருக்கும். எல்லாருக்கும் இடது சரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னையில இருந்து நம்ம கிரகங்கள் பத்தி ஒன்னா பார்க்க போறோம். இன்னைக்கு புதன்கிழமை, புதன் கிரகத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். எழுதுறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. சரிங்களா? எல்லாரும் இன்னைக்கு காலைல பிபி பண்ணோமா? சங்கல்பம் எடுத்தோமா? எஸ், ஆமாம் ஆமாம் குருஜி. ஆமாம். அப்ப எஸ் எடுத்தேன் குருஜி. ஆமாம் தான், எஸ் கிடையாது. அப்ப எடுத்தேன் குருஜி. எடுத்தீங்க, சூப்பர். எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அருண் சார், மகாதேவி மேடம், வெரி குட். ஓகே, பிபி பண்ண பிறகு இன்னைக்கு எப்படி இருக்கு? காலையில எழுந்திருச்சு பவர் பேக் பண்ண பிறகு என்ன ஃபீல் பண்றீங்க? ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, லேசா இருக்க மாதிரி இருக்கு உடம்பு. என்னங்க? உடம்பு லேசா இருக்குங்க சார். லேசா லேசா இருக்கா? ஓகே, இது எப்படி வெயிட்டா இருந்துச்சா? அப்படி இல்லைங்க, ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கு இன்னைக்கு. ஓகே, சூப்பர். அருண் சார் ஆல்வேஸ் அவுட்டோர்ல தான் இருக்காரு சார். இப்பதான் சார் மேல வந்தேன் சார். நேத்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல. ஓகே, அதனால இன்னும் கலங்கம்ல இருக்கு சார். மீட்டிங் அட்டெண்ட் பண்ண என்ன சார் சொன்னாங்க நேத்து? ரெக்கார்ட் இன்னும் பார்க்கல சார். கொஞ்சம் வெளியே போயிடு டிராவல் இருந்தனால இன்னும் பார்க்கல. இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். ஓகே, எந்த ஊர்ல இருக்கீங்க சார் நீங்க? நான் ஆம்பூர்ல இருக்கேன் சார். ஆம்பூர், ஓகே. ஆம்பூர் வானம் காமிக்கிறார், பாத்துக்கோங்க. நம்ம ஊர் வானம் நம்ம பாத்துக்கோங்க. இல்ல மொட்டை மாடில இருக்கிறேன் சார். அதனால இடம் நிக்கல. சரிங்க சார். பசங்க படுத்துக்கிறாங்க. ஓகே சார். குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். நான் கார் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால வீடியோ திறக்க முடியல. வீடியோ திறக்க சொல்ல வேணாம், ஆன் பண்ணா போதும். ஆன் பண்ணவா குருஜி? டிரைவ் பண்றேன் குருஜி, டிரைவ் பண்றேன். ஓகே, டிரைவ் பண்றீங்களா? சரி, ஆன் பண்றதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, தமிழ்ல என்ன சொல்லுங்க பாப்போம். தமிழ்ல திறக்கணும். ஆமா குருஜி. உண்மையாவே மலேசியா தமிழ், சிங்கப்பூர் தமிழ்லாம் நல்ல தமிழா இருக்கும்.
நம்ம பேசுறதா இங்கிலீஷ் கலந்த தமிழா இருக்கும். பசியா இருக்கணும் அப்படின்னு என்னன்னு தெரியுங்களா இருக்காது? பசியா இருக்கணும், நான் பிரேக்ஃபாஸ்ட். எஸ், அதுதான். ஒரு தடவை ஹீலர் பாஸ்கர் தெரியுங்களா எல்லாருக்கும்? தெரியும் சார். ஓகே, இங்க நம்ம அது என்னது, நம்ம ஊரப்பக்கம் சென்டர்ல நம்ம இந்த சென்டர் கிடையாது, ஏற்கனவே வேற ஒரு சென்டர் அங்கே வச்சிருந்தோம். அந்த பக்கம் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். அங்கதான் வந்து 5 டே கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் அந்த சென்டர்ல. அப்ப அது கிட்ட 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மேல ரெகுலரா மாசம் மாசம் கேம்ப் நடக்கும். ரெகுலரா வருவாரு, நம்ம ஜாலியாக பேசிட்டு இருப்போம். அப்ப அவர் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் அவங்க ஒய்ஃபோட வர எங்க மலேசியால இருந்து அழைச்சிட்டு வர்றாரு. அவங்க ஒய்ஃப் ஆக்சுவலா அவங்க தான் சமைக்கிறாங்க. அந்த 50-60 பேர் தங்குறது, ஸ்டவ் எல்லாமே இருக்கும், பாத்திரம் எல்லாமே இருக்கும், சமைக்கிறாங்க. நானும் ஹீலர் பாஸ்கர் சார் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க பசியா இருந்தான் அப்படின்னாங்க. நமக்கு புரியல என்ன சொல்றாங்க சார் அப்படின்னு. சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. அது ஏன் சார் அப்படி சொல்றாங்க? அதுதாங்க தமிழ். நம்ம பேசுனா தமிழ் கிடையாது. எனக்கும் நிறைய தடவை புரியாம இருக்கு. அவங்க கிட்ட பேசுறதுக்கே நான் ரொம்ப யோசிச்சு பேசுவோம் அப்படின்னாரு. நமக்கு பசிக்குது, அது ஆறலாம் அப்படின்னா, பசி ஆறலாம்னா உணவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய தமிழ் அவங்க பேசுவாங்க. அப்புறம் சொன்னார், மலேசியால சிங்கப்பூர்ல போனா தான் தமிழ் கத்துக்க முடியும், நம்ம இங்க இருந்து இங்கிலீஷ் தான் கத்துக்கணும். தமிழ் அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னா. சரி, ஓகே. புதன் கிரகத்தை பத்தி நீங்க இருந்து கத்துக்க ஆரம்பிக்கலாம். புதன் அப்படின்னா புத்திசாலித்தனம். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு புத்திசாலித்தனம் வேணும், அறிவு வேணுமான்னு கேட்டா, அறிவு நிச்சயமாக இருக்க வேண்டும் எல்லாருக்குமே. அறிவு இருந்தா நல்லது. அறிவை வந்து ஒரு புக்கை படிச்சு கத்துக்கலாம். இப்ப இருக்கிற டெக்னாலஜில ஏஐ வச்சு கத்துக்கலாம். அப்புறம் வேற என்ன கத்துக்கலாம்? யூடியூப் பார்த்து கத்துக்கலாம், மற்றவங்க கிட்ட பேசி கத்துக்கலாம், மற்ற கிளாஸ் அட்டன் பண்ணி கத்துக்கலாம். இதெல்லாமே அறிவு வளர்த்துக்கலாம், சரிங்களா? ஆனா புத்திசாலித்தனம்ங்கிறது நமக்கு இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட். புத்திசாலித்தனத்தை எங்கேயும் கத்துக்க முடியாது, தானாக இருக்கும். புத்திசாலித்தனம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? புத்திசாலித்தனம்னா என்ன? அது புத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டா பரவாயில்ல, என்கிட்ட கேட்டா எப்ப எதை செய்யணுமோ அப்ப அதை செய்யணும். சூப்பரா சொன்னீங்க. எப்ப எதை செய்யணுமோ அப்ப அதை செய்யணும். யார்கிட்ட எப்படி பேசணுமோ அவங்க கிட்ட எப்படி பேசணும். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிப்போம் பாரு, அப்ப செஞ்சிருக்கலாம்ல, அப்படி பேசியிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம் பாருங்க. எப்ப 10 நிமிஷம் கழிச்சு புத்திசாலித்தனம் வருகிறது. ஸ்பாட்ல நமக்கு புத்திசாலித்தனம் வரும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பேசும்போது சூப்பரா பேசுவாங்க, அப்படியே கமெண்ட் டக்குன்னு அது என்ன சொல்லுவாங்க, கமெண்ட் இல்லை அது என்ன சொல்லுவாங்க, அப்படி டக்குன்னு ஸ்பாட்ல பேசுவாங்க, அப்படி டக்குன்னு பதில் கொடுப்பாங்க பாருங்க ஸ்பாட்ல. அந்த புத்திசாலித்தனம் அது இருக்கணும். அறிவு இருந்தால் வாழலாம், புத்திசாலித்தனம் இருந்தால் முன்னேறலாம். இன்னொன்னு, அறிவுங்கிறத நம்மளை பொறுத்தவரைன்னா நம்மளோட அறிவை நமக்கு பயன்படுத்திக்கிட்டா நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்களோட அறிவை நமக்கு பயன்படுத்திக்கிட்டா புத்திசாலித்தனம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப மற்றவங்களோட அறிவை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னா, எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பத்தி ஒன்றும் தெரியாது, டெபிட்னா என்னன்னு தெரியாது, கிரெடிட்னா என்னன்னு தெரியாது, டெப்டார் கிரெடிட்டார்லாம் சொல்லுவாங்க இதுக்கு. இப்போ எனக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும். டாக்குமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு காமிச்சு ப்ராப்பராக ஃபைல் பண்ணி டேக்ஸ் பே பண்ணணும். எவ்வளோ டேக்ஸ்னு தெரியும். இது எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு ஆள் ஹையர் பண்ணுறேன், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இந்த மாதிரி என்னோட டீட்டெயிலாம் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன். எந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நமக்கு கரெக்டாக செட் ஆகுங்களோ அவங்க கிட்ட கரெக்டாக நம்ம கொடுக்கறது புத்திசாலித்தனம்.
இப்போ நம்ம கிட்ட கார் இருக்கு, கார் வந்து சரியான ஒரு சவுண்ட் வருது, நாய்ஸ் வருது, நம்மளே உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். சரியான சர்வீஸ் சென்டர்ல கொண்டு கொடுத்து சரி பண்றோம். அவங்களுக்கு அது தெரியும். அப்ப அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு. அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். நம்ம பணம் கட்டுறோம், எல்லாம் அது ஓகே தான். ஆனா அவங்க அறிவை நம்ம பயன்படுத்திக்கணும். நீங்க இப்போ ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு, உங்ககிட்ட 1,00,000 கையில கேஷ் இருக்கு, என்ன பயன் அதுல? ஒரு 100 ரூபாய் இல்ல ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு சர்வீஸ் சென்டர் ஒரு சின்ன ஒரு டியூன் ஏதோ பண்ணி விடுவார், பிளக் ஏதோ மாட்டி விட்டாரு, ஸ்பார்க் பிளக் சரியில்லாம இருக்கும், ஸ்பார்க் பிளக் தட்டிட்டு கிளீன் பண்ணிட்டு மாட்டி விட்டு அவ்வளவுதான். அதுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிரு. நம்ம கிட்ட 1,00,000 ரூபாய் இருந்தாலும் அந்த அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவு நமக்கு இல்லை. யார்கிட்ட இருக்கோ அதை நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க, அதுதான் புத்திசாலி. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க, ஒரு ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட். அப்ப யாரை ஹையர் பண்ணி நம்ம அந்த இடத்துல வச்சா நம்மளுடைய வேலைகள் நடக்கும் தெரிஞ்சு பண்றதுதான் புத்திசாலி. அப்ப யார்கிட்ட எப்படி பேசணும், அது இல்லத்து அரசிகள், யார் யாரெல்லாம் இருந்த இல்லத்து அரசிகள் பாருங்க, கைய மேல தூக்குறாங்க. இல்லத்து அரசியல் இப்படி கிடையாது, ஆனா அரசிப்பா இப்படிப்பா இல்லத்து அரசு. சரிங்களா? ஹஸ்பண்ட் கிட்ட, பசங்க கிட்ட, மாமியார் கிட்ட, மாமனார் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, எல்லார்கிட்டையும் கரெக்டா பேலன்ஸா நடக்கும். கொஞ்சம் அப்படி போனா கூட வேற மாதிரி. அப்ப எல்லார்கிட்டையும் பயன்படும். அந்த அந்த படம் பேசுறோம் பாருங்க, அது புத்திசாலிதான். சரிங்களா? யார் யாரெல்லாம் புத்திசாலிகள்? 2 கேட்டுக்கிட்டோம். அதுவே தெரியல புத்திசாலியா இல்லையா? அவங்க 2 கேட்டுக்கிட்டோம். 2 கேட்டுக்கிட்டோம். சரி, அப்ப புதன் கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ண நம்ம இப்போ புத்திசாலியா இருக்கிறோம். நம்ம இன்னும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும், இன்னும் நல்லா. சரிங்களா? சரி, அப்போ புதன் கிரகத்தோட அனைவரும் மியூட் போட்டுக் கொண்டால் சிறப்பாக கிளாஸ் நடக்கும். இப்ப கூட பெரிய டிஸ்டர்பன்ஸ் தெரியாது. இப்ப யாராவது மியூட் போடாம சவுண்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் பெருசா தெரியாது. ரெக்கார்டிங் பார்க்கும்போது டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? அதனால கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே, புதன் கிரகம் அப்படின்னாலே ஓகே, ஒன்னொன்னா வந்துடலாம். புதன் கிரகத்தோட எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எழுதிக்கோங்க. புதன் கிரகத்தோட எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். பல கலைகளையும் கற்றுத்தரும் கழகம் தான் பல்கலைக்கழகம். அப்புறம் பார்க், ஜாலியாக அப்படியே பார்க்ல வாக்கிங்லாம் போறோம் பாருங்க, பார்க். அப்புறம் வணிக மையம், பிசினஸ் சென்டர். பிசினஸ் அப்படின்னாலே புதன் கிரகம் தாங்க. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய மால், ஷாப்பிங் மால். உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்பிங் மால் ஏதாவது இருக்குங்களா? ஆம்பூர்ல எதுவும் இல்ல. விஆர் மால் சார். ஓகே, ஸ்பென்சர் பிளாசா, விஆர் மால், ஸ்பென்சர் பிளாசா, டிமார்ட், ரிலையன்ஸ். டிமார்ட், ரிலையன்ஸ்லாம் கூட ஷாப்பிங் மால்னு சொல்ல முடியுது. டிமார்ட் கூட ஓகே. ஓகே சொல்லலாம். டிமார்ட், ரிலையன்ஸ்லாம் கூட புதன் கிரகத்துக்குள்ள வருவாங்க, ஆனா மால்குள்ள வர மாட்டாங்க. சில ரிலையன்ஸ் பாருங்க, வேற எங்கேயோ ரிலையன்ஸ் மால் இருக்கிறது அங்க நிறைய, அதாவது சினிமா தியேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கிடைக்கும், அப்புறம் வேற என்னங்க கிடைக்கும் ஷாப்பிங் மால்ல? ஃபோரம் மால், வடபழனி. ஃபோரம் மால், வடபழனி ஃபோரம் மால், ஃபீனிக்ஸ் மால். பிளே சென்டர் இருக்கும் சார். என்னங்க? பசங்களுக்கு பிளே சென்டர் இருக்கும் சார், விளையாடுறதுக்கு. பிளே சென்டர் இருக்கும். இந்த மாதிரிலாம் காமனா இருக்குது மால். இது எல்லாமே புதன் கிரகத்தோட எனர்ஜி.
உடனே உங்க வீட்ல வந்து நான் புதன் கிரகத்தை என்னை ரிசீவ் பண்றேன், வாங்க போலாம் ஃபேமிலியான்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. சரிங்களா? அப்புறம் சனி கிரகம் வந்துடும். கரெக்ட். அப்புறம் நூலகம், லைப்ரரி. இது எல்லாமே புதன் கிரகத்தோட இணைஞ்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்கள். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாட்டு மைதானம். வாசஸ்தலங்கள். சொல்லுங்க சார். விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம் செவ்வாய்க்கு வருவாங்க சார். மைதானம்னு சொன்னா ஓகே. விளையாட்டு மைதானம். மீட்டிங் நடக்கிற ஹால்ஸ் எல்லாம், மீட்டிங் நடக்கிற ஹால்ஸ் பிசினஸ் சம்பந்தப்பட்டது. பிசினஸ் ஆஃபீஸ்னாலே புதன் தான் சார். நீங்க ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்றீங்கனாலே அந்த ஆஃபீஸே புதன் தான். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து ஹால்ல மட்டும் தானா, இல்ல வந்து இப்போ ஆன்லைன்ல இப்போ மாதிரி நடக்குது இல்லைங்களா, இது கூட அது மாதிரி கணக்கா? ஆமாங்க சார், இதுவும் அதேதான். இப்போ ஆன்லைன்ல நீங்க எந்த இடத்த சொல்லுவீங்க? இது நம்ம சொல்றது வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, பிசிக்கல் மட்டும்தான். இப்போ ஆன்லைன் அப்படின்னா எஸ், இப்போ மொபைல்ல வந்து நிறைய விஷயம் பண்றோம். மொபைல்ல யூடியூபையும் பார்க்குறோம், கிளாஸும் எடுக்கிறோம், அதே இடத்துல பிஸ்னஸும் பண்றோம். அப்படின்னும் போது இதுல பர்டிகுலரா ஒரு லொகேஷன் இடம்னு சொல்ல முடியாது. ஓகே சார். பத்திரப்பதிவுத்துறை சார். பத்திரப்பதிவுத்துறை வரும். பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? ரிஜிஸ்டர் ஆபீஸ். ரிஜிஸ்டர் ஆபீஸ் தமிழ்ல சொன்னா எல்லாருக்கும் புரிகிறது. சூப்பர். சரி, ஓகே. அடுத்தது புதன் கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தாவரங்கள். அது எப்படிங்க தாவரங்கள்லாம் எனர்ஜி ரிசீவ் பண்ணுமா? தாவரங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தாவரம். துளசி செடி, அனைத்து விதமான கொடி வகைகள், கீரை வகைகள், அப்புறம் நெல்லிக்காய், நெல்லிக்காய் மரம், அது முழு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், எல்லா நெல்லிக்காய் மரங்களும். புதன்னாலே பச்சை கலர், கிரீன் கலர். புதன்னாலே கிரீன் கலர். சரிங்களா? அதான் கீரை வகைகள். சரி, உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் கிரகத்தில் ரிசீவ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னா பச்சை பயிறு, நவதானியங்கள்ல பச்சை பயிறு சொல்லுவாங்களா? நவதானியம், நவம்னா 9 தானியங்கள்ல புதன் கிரகத்துக்கான தானியம் பச்சை பயிறு. பச்சை காய்கறிகள், பச்சை காய்கறிகள் உண்மையாவே கிரீனா இருக்கும். நம்ம நார்மலா சமைக்காத காய்கறிகளை பச்சை காய்கறிகள் சொல்றோம். ஆனா இந்த இடத்துல வந்து பச்சை காய்கறிகளும் கிரீன் கலர் காய்கறிகள். இதெல்லாம் வெண்டைக்காய் சொல்லலாமா? வெண்டைக்காய், அப்புறம் பாகற்காய், பாகற்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், பீர்க்கங்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய், முருங்கைக்காய், 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 ஓகே. பச்சை பட்டாணி, மிளகாயும் வருமா? அவரைக்காய், பச்சை மிளகாயா? அவரைக்காய் எழுதிக்கலாம். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் காரமாக இருக்கும். அப்புறம் வெத்தலை, வெற்றி இலை. வெற்றி இலை என்றால் என்னன்னு? வெண்டிக்காய் சார். என்னங்க? வெண்டிக்காய் சார். வெண்டிக்காய். வெண்டிக்காய். இப்பதான் மலேசிய தமிழை பத்தி உயர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். வெண்டிக்காய். வெற்றிலை,
2 அர்த்தம் இருக்கு. வெற்றியை தரக்கூடிய இலை வெற்றிலை. வெற்றி இலை ஒண்ணும் கிடையாதுப்பா. வெற்றி இலை, வெற்றிலை. அப்புறம் அனைத்து கீரை வகைகளும், பச்சை கீரைகள். ஏன் பச்சை கலர் கீரைன்னு சொல்றோம்? ஏதாவது கீரை பிரவுன் கலர்ல இருக்கா, ரெட்டிஷ் கலர்ல இருக்கா? என்னங்க? அந்த மாதிரி கலர்ஸா இருக்கும். ஓகே. அதனால பச்சை கலர்ல இருக்கக்கூடிய அனைத்து கீரை வகைகளும், இது எல்லாமே புதன் கிரகத்தோட ரிசீவ் பண்ணக்கூடிய உணவுகள். சரி, புதன் கிரகத்தோட ரிசீவ் பண்ணக்கூடிய நெல்லிக்காய் எழுதிக்கோங்க. நெல்லிக்காய், கற்பூரவள்ளி இலை, கற்பூரவள்ளி இலை, அப்படி பார்த்தா பச்சை கலர்ல இருக்க அனைத்து செடி கொடிகளும் தானே, எல்லா இலையும் பச்சை தானே இருக்கு. சரிங்களா? இது உணவுப் பொருட்கள் இதெல்லாம். சரி, புதன் கிரகத்தோட ரிசீவ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ அது பேர் என்ன சொல்லுவாங்க? ரத்தினம். நவரத்தினம்ல மரகதம், மரகத பச்சை. சரி, அது நவரத்தினத்துல. உபரத்தினத்துல கிரீன் ஜேடு. கிரீன் ஜேட் என்னன்னு கேக்குறீங்களா? இதோ பாருங்க, கையில ஒரு பிரேஸ்லெட் நம்ம போட்டிருப்போமா? இதுதான் கிரீன் ஜேட் பிரேஸ்லெட். சரிங்களா? இது எதுக்கு போட்டிருக்கோம்னு கேக்குறீங்களா? புதன் கிரகத்தை ரிசீவ் பண்றதுக்கு. ட்ரெஸ் கிரீன் கலரா சார்? ட்ரெஸ் கிரீன் கலர்ல போடலாம். ஸோ கிரீன் கலர் அதிகமா பார்க்கலாம். கிரீன் கலர் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? சும்மா அப்படி ஜன்னல் வழி எட்டி பார்த்தா அப்படியே மரங்கள் செடிகள்லாம் தெரியும், அப்படியே இலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது. இயற்கையா பார்க்கில் நடைபயணம். எங்க சார்? பார்க்கில் நடைப்பயணம் போகலாம். பார்க்ல நடக்கலாம். அது புல் இருக்கு. இப்பதான் எல்லா பார்க்கலும் சிமெண்ட் போட்டு கரெக்டா அப்படியே வச்சிருக்காங்க. புல் தரையில நடந்தா சூப்பரான எனர்ஜி கிடைக்கும், புதன் கிரகத்தோட எனர்ஜி. அதே மாதிரி வயல்வெளிகள்லாம் இருக்கு பாருங்க, நல்லா பசுமையா வயல்வெளிகள், அங்க போன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு. யாருக்கு தெரியுமா அந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கும்? வயல்வெளி என்னைக்காவது பாக்குறவங்க அந்த சந்தோஷம் கிடைக்கும். எப்பயுமே கூட இருக்கிற ஒரு மதிப்பு நமக்கு தெரியாது, எப்பயாவது கிடைக்குது பாருங்க, அதுக்குதான் பெரிய மதிப்பு கொடுக்கும். சிட்டில இருக்கிறவங்களுக்கு வயல்வெளியை பார்த்தா சூப்பரா இருக்கும். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய பில்டிங் பார்த்தா வாவ், நல்ல ஏசி குடுகுடுன்னு இருக்கு. சரிங்களா? அடுத்தது புத்தகம், நோட்டு, புக்ஸ், இதெல்லாம் சொல்றோம் பாருங்க. இதெல்லாமே புதன் கிரகத்தோட இருந்துச்சு. யார் யார் வீட்டுலலாம் நம்ம யூஸ் பண்ற நோட், புக்ஸ் அடிக்கடி கிழிஞ்சு போகுது, இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, டேமேஜ் ஆயிடுச்சு, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா புதன் கிரகத்தோட எனர்ஜி சரியில்லைன்னு அர்த்தம். இதில் அப்படியே நம்ம கத்துக்கும் போது நம்ம அடுத்ததும் கத்துப்போம். என்னன்னா, நம்ம வீட்டில் அந்த கிரகத்தோட எனர்ஜி எப்படி இருக்காங்க, இன்னைக்கு புதன்னா புதன் கிரகத்தோட எனர்ஜி எப்படி இருக்காங்க, நமக்கு புதன் கிரகத்தோட எனர்ஜி நல்லா இருக்காங்களா அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கத்துப்போம். சரிங்களா? நோட்டு, புக்ஸு, இந்த பேனா, பென்சில், இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்னு சொல்லலாமா, எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து ஸ்டேஷனரி ஐட்டமும். சிலர் வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு தனி டேபிள் வச்சிருப்பாங்க. அந்த டேபிள் பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்டடி டெஸ்க். அந்த டேபிள் இருந்து, சப்போஸ் உங்க வீட்டில் அந்த டேபிள் இருந்து நல்லா இருக்கு, டான்ஸ்லாம் ஆடலை, நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னா புதன் கிரகத்தோட நல்லா இருக்கு. சிலர் வீட்டில் வந்து ஸ்டடி ரூமே வச்சிருப்பாங்க. யார் யார் வீட்டில் ஸ்டடி ரூம் இருக்கு? நம்ம படிக்கிற ரூம்லாம் ஸ்டடி ரூம் தான். ஸ்டடி ரூம் நீட்டா கிளீனா இருக்கு, கரெக்டா பர்ஃபெக்டா புக்ஸ்லாம் கரெக்டா அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா புதன் கிரகத்தோட நல்லா இருக்கு. சரிங்களா? அது ஒரு சிலர் வீட்டில். நமக்குலாம் இப்போ
ஸ்டடி எங்க? எத்தனை பேர் படிக்கிறீங்க சொல்லுங்க இப்ப? நானா சார்? நம்ம எல்லாரும் படிச்சுட்டு தானே இருக்கோம் இப்ப. சுச்சோ, யாரும் கை தூக்கல. கை தூக்குனீங்களா? சூப்பர். ஆக்சுவலா வந்து நம்ம இப்போ ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதானே படிக்கிறது. எல்லாருமே லைஃப்ல எப்பயுமே கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே லேர்னிங் ஜோன்ல தான் இருக்கிறோம். சரிங்களா? அதுக்குன்னு தனியா புக் வாங்கி படிக்கிறது, அந்த மாதிரி கத்துக்கிறது. எத்தனை பேர் டெய்லி யூடியூப் பாக்குறீங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் யூடியூப்லாம் பாக்குறது இல்லை. நாங்க டிவிலே பார்த்துக்கோ எல்லா படத்தையும். படமும் பார்க்கறது. வேற என்னதான் பண்றீங்க டெய்லி? டு டூ லிஸ்ட் எழுதுங்களேன். இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு எழுதுங்க. அதுவும் புத்திசாலித்தனம் தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அதில் கிடைக்கும். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், எத்தனை மணிக்கு என்ன பண்ண போறேன்னு டைம் போட்டு எழுதுங்க. ஈவினிங் நைட் உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து அதை எடுத்து பார்த்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டே வாங்க. எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டிக் பண்ணிட்டே வாங்க. ஒரு 2 விதமான மார்க்கர் ஹைலைட்டர் வாங்கிக்கோங்க. என்னன்னா, ஒன்று வந்து கிரீன் கலர் ஹைலைட்டர், இன்னொரு ரெட் கலர் ஹைலைட்டர் வாங்கிக்கோங்க. இப்போ எழுதுன லிஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் கிரீன் கலர் ஹைலைட்டர்ல அப்படியே போட்டுட்டே வாங்க. முடிக்காத விஷயங்களை ரெட் கலர் ஹைலைட்டர்ல மார்க் பண்ணிட்டே வாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது எந்த கலர் அதிகமா இருக்குன்னு பாருங்க. சீரியஸா சொல்றேங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்க டைம் வேஸ்ட் பண்றோம், எங்க டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எங்க டைம் நம்ம கரெக்டா யூஸ் பண்றோம்ன்றது நமக்கு தெளிவா தெரியும். எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்றோம்னா கூட நமக்கு தெளிவா தெரியும். ஓகே, இங்க வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. சரிங்களா? அது புத்திசாலித்தனம், சூப்பரான விஷயம். சரி, அடுத்தது நம்ம யூஸ் பண்ற ரூபாய் நோட்டு இருக்கு பாருங்க. ரூபாய் நோட்டே புதன் கிரகம் தான். அப்ப நம்ம அதிகமா எடுத்து ரூபாய் நோட்டை எடுத்து எத்தனை பேர் எண்ணி பாக்குறீங்க தினமும்? இருக்கிறது 5 5 10 ரூபாய் தான் இருக்கட்டும், பரவாயில்ல. எத்தனை தடவை எண்ணி பாக்குறீங்க? சூப்பர். டெய்லியுமே ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து பர்ஸ்ல வேலட்ல இருக்கிறது அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு 500 ரூபாய் தாங்க இருக்கு, பரவாயில்ல. அதை எடுத்து இப்படி பாருங்க. சூப்பர்ப்பா, ரொம்ப நன்றிப்பா, கூடவே இருக்கீங்க ரொம்ப நாளா, வெரி குட், ஐ லவ் யூ. யாருக்கு? ரூபாய் நோட்டு கிட்ட. ஐ லவ் யூ, கூடவே இருக்கீங்க. சார் இப்பெல்லாம் ஜிபே தான் சார். இப்பெல்லாம் ஜிபே தான் இல்ல, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. பணம் வந்து சுக்கரன் இல்லைங்களா? பணம் சுக்கரன் தாங்க. ரூபாய் நோட்டு இப்ப அவங்க சொன்னாங்க பாருங்க, ஜிபே பண்றது பொருளாதாரம், அது சுக்கரன். ரூபாய் நோட்டை பிசிக்கலா எடுத்து பாக்குறோம் பாருங்க, புதன் கிரகம். அப்ப இனிமே எல்லாருமே வீட்டுல எனக்கு புதன் கிரகத்தை ஒரு 5000 ரூபாய்க்கு புதன் கிரகம் 10,000 ரூபாய்க்கு குப்பன் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, அடுத்தது பத்திர சொன்னாரு பாருங்க சார். பத்திர பதிவு செய்யக்கூடிய இடம் மட்டும் இல்ல, இது பத்திரங்கள் இருக்கு பாருங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு டாக்குமெண்ட் வச்சிருக்கோம் பாருங்க, அதுவும் புதன் கிரகம் தான். சொந்தமா வீடு வாங்கியிருக்கீங்க, சொந்தமா லேண்ட் வாங்கியிருக்கீங்க, இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறது புதன் கிரகம் தான். உறவுகள் அப்படின்னு வரும்போது தாய் மாமா அப்படின்ற யார் யாருக்குன்னா தாய் மாமா இருக்காங்க? எனக்கு இருக்காங்க சார். நம்மளுக்கு இருக்காங்களா? சந்தோஷம். அவங்களாம் வந்து புதன் கிரகம். அவங்க கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ரெகுலரா பேசிட்டு இருக்கோமா, இல்ல நீ எனக்கு பிஃபோர் மேரேஜ், அதாவது கிட்டத்தட்ட வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப். ஆக்சுவலா அது ஏன்னு தெரியல. நான் ருதுவானது வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் ருதுவான நட்சத்திரம் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ருதுவானது வந்து ரோகிணி. ரோகிணினாலே தாய் மாமாக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாய் மாமாக்கு ஆகாதா? அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கிட்ட அவ்வளவு தூரம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஓகே, எல்லாம் உறவுகள். அதாவது டெய்லி கால் பண்ணி பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் கூட இல்ல.
இல்ல இல்ல இல்ல. சரிங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே. அந்த ஒரு ஒரு ரிலேஷன் அதே ஓகே தான். ஓகே சார். அப்படி பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் டெய்லி கால் பண்ணி பார்த்தா அந்த நாள் முடிஞ்சிடும். அடுத்த நாள் மறுபடியும் கால் பண்ணி பேசிட்டு இருந்தோம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் இல்லாம நார்மல் அது ஓகே. அப்புறம் இளைய சகோதரர், இளைய சகோதரி, தங்கச்சி, தம்பி, ஃப்ரெண்ட்ஸு, சரி, யார் யாரெல்லாம் லவ் பண்றீங்க? நான் 2 கை தூக்கி. சூப்பர். யார் யாரெல்லாம் 2 கை தூக்குறீங்களோ என்னையும் லவ் பண்றேன். ஐ மீன் என்னன்னா என்ன இல்லைங்க, செல்ஃபா லவ் பண்றேன். அதே நேரத்தில் மற்றவங்களையும் லவ் பண்றேன். லவ்னா என்னதுங்க? அன்பு. அன்பு. எல்லாருக்கூடயும் அன்பா இருக்கு. அது லவ். ஸோ அப்போ எல்லாருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லவ் நல்லா இருக்கா? செல்ஃபா லவ் பண்றது கரெக்டா இருக்கா? நீங்க உங்களை உண்மையா லவ் பண்றீங்களா? உங்க மேல உண்மையா அக்கறையா இருக்கீங்களா? மேக்கப் போடுறது மட்டும் கிடையாது. உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிடுறீங்களா? உங்க உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை மட்டும் தான் சாப்பிடுறீங்களா? இல்ல நாக்கு கேட்கறதான் சாப்பிடுறீங்களா? உடம்பு கேட்கறத சாப்பிட்டா நம்ம லவ் பண்றோம். நாக்கு கேட்கறத சாப்பிட்டா லவ் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்குங்க. உடம்பு தூங்கணும்னு சொன்னா தூங்கிடுறோமா? உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா ரெஸ்ட் எடுத்துடுறோமா? சொல்லுங்க. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்து கண்ணாடி முன்னாடி அரை மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு மேக்கப் போட்டுட்டு இருக்கிறது பேர் லவ் கிடையாது. டெய்லி எக்ஸசைஸ் பண்றோமா? சூப்பர். இனி யார் யாரெல்லாம் பிபி பவர் பேக் பண்ணிட்டு வந்தோம்? அப்ப நம்ம உடம்பு நம்ம லவ் பண்றோம். நம்ம உடம்பு லவ் பண்றோம். மனசு யாருக்கெல்லாம் நிம்மதியா தெளிவா இருக்கு? எப்பயுமே இல்லை, மேக்சிமம் மெஜாரிட்டி டைம் 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் வந்து தூங்கிடுறோம். அப்போ மனசு ஒர்க் ஆகுது. மீதி இருக்கக்கூடிய 16 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரம் மனசு தெளிவா ரிலாக்ஸா இருக்கு. 1 ஹேண்டு தானா? 2 ஹேண்டு கிடையாதா? அப்ப நம்ம மேல நம்ம அக்கறையா இருக்கணும். அப்ப செல்ஃப் லவ் இருக்குன்னு. சரி, அப்புறம் காதல். யாரெல்லாம் காதல்? பாருங்க, தலைக்கு மேல தூக்கணும். கடவுளை காதலிக்கிறோம், இறைநிலை காதலிக்கிறோம். இந்த ஒரு பாட்டு கூட ஒன்று வரும் தெரியுங்களா? காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற கடவுள் என்ற காற்றே உன் பேரை கேட்டேன், கடவுள் என்ற. ஏன்னா காதலும் கடவுள் தானே. ரிதம் படம் பாருங்க, மியூசிக் டைரக்டர்லாம் சொல்லுவாங்க படத்தோட ஹீரோ யாரு, ஹீரோயின் அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கணும். சரி, ஓகே. இதெல்லாமே புத்திசாலித்தனம். புதன் கிரகத்தோட இணைஞ்சு நல்லா இருக்கு. இது படம் பார்க்கறது இல்லைங்க, செல்ஃப் லவ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, அடுத்தது. இப்ப புதன் கிரகத்தோட இணைஞ்சு ரிசீவ் பண்றவங்க என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணுவாங்க, அவர் என்ன மாதிரியான தொழில இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசினஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு புதன் கிரகம் தான். எந்த பிசினஸ், அதுவும் மூலியமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், இது எல்லாமே புதன் கிரகம் தான். யாருங்க? குருஜி, அழகு தொழில். அழகு, ஓகே. பியூட்டி பார்லர்
ஆமா அதுதான் நான் செய்யறேன், அதனாலதான். ஓ, செல்ஃப் பியூட்டி பார்லரா? இல்ல, பியூட்டி பார்லர், மேக்கப், கல்யாணம், வெயிட்டிங். ஓ, சூப்பர் மேடம். என்னோட கல்யாணத்துக்கு கூட கூப்பிடுறேன், நீங்க எனக்கு மேக்கப் போட்டுங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? அது ரகசியம். ஆமா தானே குருஜி, ஆமா மேடம், புதன். புதன் தான். ஆமா, ஒரு இந்த முகத்தை எப்படி அழகாக்குறதுன்னு கஷ்டப்பட்டு யோசிச்சு புத்திசாலித்தனம் யூஸ் பண்ணி எந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும் பண்றாங்க பார்த்தீங்க, அதே புத்திசாலித்தனம் தானே, புதன் தானே. சரி, ஓகே. அப்ப வணிகம், பிசினஸ், சரிங்களா? அப்புறம் ஆடிட்டர், ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இதுவும் புதன். தச்சு தொழில் கூட வருமா இருக்கு? யாருங்க? தச்சு தொழில், தச்சு சிலை சிற்பம் பண்றாங்க, சிற்பம் பண்றவங்க வருவாங்க. டீச்சிங் ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் பண்றவங்க, ஆடிட்டர்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டீச்சர், மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறவங்க, கணிதத்துறையில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸ் சொல்லித்தரவங்க, ப்ரொஃபஸர், அப்புறம் லாயர், லாயர், அட்வொகேட், புத்தக வியாபாரம் பண்றவங்க, முக்கியம் புக்ஸ், ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்காங்க, முக்கியம் ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கவங்க, அது மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், நோட்டு புக்லாம் தயாரிக்கிறாங்க, பென்சில் பேனெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ். அப்புறம் மேடை பேச்ச தொழிலா வச்சிருக்காங்க பாருங்க, நிறைய பேர் இப்போ வந்து ஸ்விக்கி சிவமையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடை பேச்ச அவங்க தொழிலா வச்சிருக்காங்க. அவங்களாம் வந்து அவங்க ஏன்னா பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் தெளிவாக தெரியும். அப்புறம் பத்திரிகை துறையில இருக்கிறவங்க, பத்திரிகை துறைனா யாருங்க? இந்த ஜேர்னலிஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, பத்திரிகை துறை எதுல எந்த டிபார்ட்மெண்ட், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம், பத்திரிகை துறை அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க, அவங்க ப்ரூஃப் பார்க்குறவங்கல இருந்து பிரிண்டிங் கொடுக்குறவங்க எல்லாருமே புத்திசாலித்தனம் தான், புதன் கிரகம் தான். சரிங்களா? அப்புறம் ஃப்ளவர் ஷாப் விற்கிறோம் சார், பூக்கடை, பூ ஃப்ளவர் ஷாப், ஃப்ளவர் பிஸ்னஸ் பண்றாங்க, பூக்கடை, ஹோல்சேல் ஃப்ளவர் ஷாப், ரீட்டைல் ஃப்ளவர் ஷாப், சின்ன பூக்கட்டி விற்கிறாங்க பாருங்க, ஒரு முழம் 50 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க பாருங்க. பிரிண்டிங் பிரஸ், பிரிண்டிங் பிரஸ். அப்புறம் தொலைத்தொடர்பு, மொபைல் விற்கிறது, மொபைலுக்கு சம்மந்தப்பட்ட சிம் கார்டு கொடுக்கறது, ஏர்டெல் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாருங்க, அது எல்லாமே புதன் கிரகம் தான். ஏர்டெல், வோடோஃபோன் சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் புதன் கிரகம் தான். இரும்பு சம்பந்தமான தொழில் சார்? என்னதுங்க? இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், மெக்கானிக்கல். இரும்பு சம்பந்தப்பட்ட சனி கிரகத்துல வரும். ஆசிரமங்கள் வருமா? ஆசிரமங்கள்னு சொல்ல முடியாது. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்ல யூஸ் பண்ண போஸ்ட் ஆஃபீஸ், கொரியர் ஆஃபீஸ், இதெல்லாமே புதன் கிரகத்தோட. இப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கு, அதுல ஒரு மேனேஜிங் டைரக்டர் எம்டின்னு உட்காந்துருக்காருன்னா அவருக்கும் புதன் கிரகத்தோட சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். அதே ஆஃபீஸ்ல கடைநிலை ஊழியரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீப்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் புதன் கிரகத்தோட தன்மை இருக்கு. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஆஃபீஸ்க்குள்ள அவங்க ஒர்க் பண்றாங்க 2 பேருமே. சரிங்களா? இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, புதன் வந்து சூப்பரா செம்மையா இருக்காரு அப்படின்னா ஒரு உயர்ந்த பதவியில இருக்காரு, புதன் சுமாரா இருக்காருன்னா ஒரு நார்மலா இருக்காரு. இது வந்து இந்த பொசிஷன் வெறும் புதன் மட்டும் கிடையாதுங்க, இங்க வந்து மற்ற கிரகங்களும் சேருவாங்க.
சரிங்களா? சூப்பரா இருக்காரு, நல்ல பொருளாதாரத்துல நல்லா உயர்ந்திருக்காருன்னா சுக்கிரனும் அங்க சேருவாங்க. இங்கே ஒரு கிளீனிங் பண்ற பொசிஷன்ல இருக்காரு, எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு, புதன் கிரகம் இருக்காங்க, சனி கிரகமும் கூட இருக்காங்க. ஏன்னா கிளென்சிங்னா சுத்தப்படுத்த சனி கிரகம். சரிங்களா? இப்ப காமனா வந்து புதனுக்கு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே புதன் தான். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா அதுல ஃபுல்லா புதன் தான். சரி, இப்ப நமக்கு புதன் கிரகம் எப்படி இருக்காங்க, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசுறோமா, எதை எங்க பேசணும் தெளிவா தெரிஞ்சு பேசுறோமா, இல்ல அப்புறமா யோசிக்கிறோமா, அப்ப அப்படி பேசியிருக்கலாம்ல, இது இப்படி செஞ்சிருக்கலாம்ல, 2 நாள் 3 நாள் பேச்சு இல்ல, பேசி முடிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 1/2 hour இல்ல யோசிக்கிறோம், இப்படி பண்ணிருக்கலாம்ல, இந்த விஷயத்தை இப்படி செஞ்சிருக்கலாம், மிஸ் பண்றோம், இப்படி பேசியிருக்கலாம்ப்பா. ஒரு மீட்டிங்ல உட்காந்து இருப்போம், எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க, நமக்கு ஒரு ஐடியா தோணும், சொல்ல மாட்டோம், ஐடியா தோணிடுச்சு சொல்ல மாட்டோம், நம்மளை வந்து தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அதே ஐடியா இன்னொருத்தர் அங்க சொல்லுவாரு, சமையே சூப்பர் ஐடியா, நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ள நமக்கு தோணுன ஐடியா போகும், சரி நம்ம சொல்லிதான் நமக்கு வாங்கிருக்கோமே, ஏன்னா புதன் கிரகம் சரியில்லை, சொல்லலை, எக்ஸிக்யூட் பண்ணல. புரியுதுங்களா? ஒரு படத்துல சொல்ல வரதெல்லாம் ஒருத்தர் முன்னாடி சொல்லியே இருப்பான் ஒரு காமெடியில, அந்த மாதிரி அவன் சொல்ல நினைச்சா அந்த மாதிரி. ஆனா நம்ம டீம்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராமராஜ் படம் பார்த்திருக்கீங்களா? ராமராஜ் காட்டன்ஸ் கிடையாது, ராமராஜன் ஒரு ஆக்டர் இருக்காரு, அவர் படம் பார்த்திருக்கீங்களா? ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அவர் படத்தை மட்டும் நீங்க சவுண்டை கம்மியா வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சோக சீனா காமெடி சீனா ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் அப்படியே இருக்கட்டும், நான் என்ன பண்ணுவேன் சார். அவரோட ஸ்பெஷல் என்னன்னா எல்லா படத்துலயும் ஹீரோவா தான் நடிப்பேன்னு நடிச்சிட்டு இருக்காருங்க இது வரைக்கும். இது ஒரு கரெக்ட், சூப்பர். சைட் கேரக்டர் ஹீரோ மட்டும். சரி, ஓகே. அப்ப நம்ம கிட்ட வந்து புத்திசாலிகளாக நம்ம இருக்கிறோமா, நமக்கு நிறைய அறிவு இருக்கு, அதை சரியான இடத்துல பயன்படுத்துறோமா அப்படின்னாலே புதன் சூப்பரா இருக்காங்கன்னு அர்த்தம். யார் யாருக்குன்னா நம்ம சொல்லியிருக்கலாம், அதை அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்க புதன் கிரகத்தோட சக்தி தேவைப்படுகிறதுன்ற அர்த்தம். புரியுதுங்களா? இல்லைன்னு சொல்ல வேண்டாம், இருக்கு, ஆனா தேவைப்படுகிறது. புதன் கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ணதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லுங்க. புத்தி சரியா யூஸ் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கலாம், மீட்டிங் ட்ரைனிங் பிசி அந்த மாதிரி ஆடியோ குங்குமம் அந்த மாதிரி புக்ஸ் கிடையாது, நம்ம டெவலப் பண்றதுக்காக செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக புக்ஸ் படிக்கலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? லைப்ரரி போய் படிக்கலாம் புதன்கிழமை, லைப்ரரி போய் படிக்கலாம் புதன்கிழமை, புதன் ஓரையில புதன் ஓரையில லைப்ரரியில போய் படிக்கலாம். அப்புறம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அப்புறம் மரகத பச்சை ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். அது வந்து சிலர் ராசிக்காரங்க சில கிரகம் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க, சில கற்கள் சிலர் தான் போடணும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனா இந்த கிரீன் ஜேடு இருக்கு பாருங்க, இந்த பிரேஸ்லெட் எல்லாருமே பயன்படுத்தும். அது நவரத்தினத்துக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெருசா கிடையாது, இது அப்படியே பயன்படுத்திக்கலாம், எல்லாருமே பயன்படுத்தலாம். இன்னைக்கு புதன்கிழமை கூட புதன் கிரகத்துடைய பயன். சரி, பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். பெருமாள் கோயிலுக்கு துளசி வாங்கி தரலாம். பெருமாள் கோயிலுக்கு துளசி வாங்கி தரலாம். அப்புறம் பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம், கீரை இன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம், பச்சை பயிர் ஊற வச்சு சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம், வெண்டிக்காய் சாப்பிடலாம். கரெக்டா மேடம்? எங்க அவங்க வெண்டிக்காய் சாப்பிடலாம். நீங்க சொல்லிட்டீங்களா, கையில கட்ட வரல சிந்து வரல வச்சு பண்ணலாம். சூப்பரா சொன்னீங்க. மற்றதுக்கெல்லாமே கூட ஏதோ ஒரு பணம் இங்கோ செலவு பண்ணுது, ஆனா இருக்கிற இடத்துல இருந்து ரிசீவ் பண்றதுக்கு புதன் கிரகத்தோட ரிசீவ் பண்ண எந்த விரலுங்க? கட்டை விரல் சுக்கிரன். இப்படி சேர்த்து வைக்கிறது கிடையாது, இப்படி வச்சு ரிசீவ் பண்றது.
எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் சுண்டர்ல மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி வச்சு எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது புதன் கிரகத்தை எனர்ஜி ரிசீவ் பண்றது. எப்ப புதன் ஹோரையில செய்யலாம். இன்னைக்கு புதன் ஹோரை எத்தனை மணிக்கு? மார்னிங் மார்னிங் 6 to 7. அப்புறமா 1 to 2, 1 to ஈவினிங் 8 to 9. 8 to 9. சூப்பர். ஸோ இந்த நேரத்தில் நம்ம புதன் கிரகத்தை எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம். மினிமம் 15 நிமிஷம் உட்காந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா இந்த புதன் மட்டும் இல்லைங்க, எல்லா கிரகத்துக்குமே நமக்கு ஒரு கிரகத்தோட எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா அதை நம்ம பயன்படுத்தணும். நிச்சயமா எனர்ஜி கிடைக்கும். இப்போ பச்சை கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், அதில் பச்சை பயிறு சுண்டல் சாப்பிட்றேன், பச்சை பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், இதெல்லாம் செஞ்சால் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இதே தானம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அபரிவிதமாக கிடைக்கும். ஒரு சட்டை, பச்சை கலர் சட்டை வாங்கி நம்பர் 7 பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட், பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் அது சரி ஓகே, ஊரப்பாக்கம் 603-202 ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர். என்னோட பேர் கோபி சார். மேலே போட்டு ஒரு பச்சை கலர் ஷர்ட் சைஸ் வந்து 40, ஃபுல் ஹேண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஷர்ட்டில் ஃபுல் ஹேண்டு ஸ்லிம் ஃபிட் வாங்கி அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு புதன்கிற ஒரு சக்தி நல்லா கிடைக்கும். சில சமயம் ரொம்ப அந்த பச்சை பயிறு சாப்பிடணும் போல அந்த ஆசை வருது. அது கரெக்ட். அதுல புதன் கிரகத்தோட எனர்ஜி நமக்கு தேவைப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது யாரும் கண்டுக்க, சரி பரவாயில்ல விடுங்க. சரி, என்னங்க அட்ரஸ் ஒரு தடவை சொல்லுங்க சார். அட்ரஸா? ஓகே சொல்றேன். நான் நம்ம இதுலயே இருக்கு, அவங்க பேர் என்னது, வாட்ஸ்அப்லயே இருக்கு, நான் சொல்றேன். ஐயா ஸ்லிம் ஃபிட் சைனீஸ் காலர், ஸ்லிம் ஃபிட் அது நிச்சயமா சைனீஸ் காலர் 40 சைஸ். ரெகுலர் ஃபிட் வேண்டாம், ஸ்லிம் ஃபிட் கரெக்டா இருக்கும். அதே முடிஞ்சா ரவுண்ட் காலர், சைனீஸ் காலர் தான். சரி, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. குருவோட எனர்ஜி சேர்ந்து ரிசீவ் ஆகும் சார். என்னங்க? குருவோட எனர்ஜி சேர்ந்து ரிசீவ் ஆகும். குருவோட எனர்ஜி சேர்ந்து ரிசீவ் ஆகும். பார்த்தீங்களா, ஒரே கல்ல 2 மார்க். நான் திரும்பி உட்காந்து நம்ம டோரை பார்த்துட்டே உட்காந்து புரியுறதா வருதா. சரி ஓகே. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதன் கிரகத்தோட எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு இப்போ வீட்டில் வந்து நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரே இடத்துல அதிகமான நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு மேட் மாதிரி இல்லை, அதில் தெர்மோக்கோல்னா போர்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் பச்சை கலர் துணியை வாங்கி ஒட்டி வச்சுருங்க, போட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேப்டாப்புக்கு பின்னாடி இல்லை நீங்கள் அதிகமாக எந்த இடத்துக்கு பார்க்குறோம் அங்கே வந்து கிரீன் கலர் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்களா, உங்களுக்கு புதன் கிரகத்தை எடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இதெல்லாமே நமக்கு புதன் கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு புதன் கிரகத்தோட எனர்ஜி தேவைப்படுகிறது என்றால் பிரபஞ்சமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம பக்கமா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல பச்சை கலர்ல இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க தூங்குற பெட் ஸ்ப்ரெட் இருக்கு பாருங்க, கிரீனிஷ் கலர்ல, கிரீன் ரிலேட்டடா இருக்கலாம். ஸ்கர்டன் துணி இந்த ஸ்கிரீன் போட்டிருப்பாங்க அவருக்கு, கிரீனிஷ் கலர்ல இருக்கலாம். அது இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க டக்குன்னு திரும்பி பார்த்து அது கிரீன் கலர் தெரியாம மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பாட்டில் இருக்கும், அதோட மூடி மட்டும் கிரீன்ல இருக்கும், அது ஃபுல்லாக வேற ஒயிட் கலர்ல இருக்கும். இவ்வளோ பெரிய பாட்டிலில் இவ்வளோண்டு தான் மூடி இருக்கும். சரிங்களா, இவ்வளோண்டு தான் மூடி இருக்கும். நம்ம பார்த்தோன்னா பாட்டில் ஒயிட் கலர் பார்க்கணும், கிரீன் கலர் தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு கிரீன் கலர் சக்தி தேவை, புதன் சக்தி தேவைப்படுகிறது. நிறைய இருக்கும், ஆனால் கிரீன் கலர் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி எந்த கலர் உங்களுக்கு அதிகமாக கண்ணில் தெரியப்படுகிறதோ அந்த கிரகத்தோட சக்தி உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, சரி. இப்ப நமக்கு புதன் கிரகத்தோட எனர்ஜி தேவைப்படுகிறது. பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செய்யலாம். கிரகத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். இதுல அடிஷனலா இன்னும் சேர்த்துக்கோங்க, குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி தரலாம். புத்தகம் குழந்தைகளுக்கு
உண்மையாவே யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு புத்தகம் வாங்கி தரலாம், நோட்டு புக் வாங்கி தர்றது, அவங்கள படிக்க வைக்கிறது, படிக்கிறதுக்கான ஃபீஸ் கட்டுறது. நம்ம ட்ரஸ்ட் மூலியமா ஒரு சில குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால அவங்களுக்கும் நம்ம வாங்கி தரலாம். அதான் உண்மையாவே தேவைப்படுறவங்க. ஏன்னா சிலர் எப்படின்னா அவங்க கிட்ட நம்ம கிட்டே ஒருத்தவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்களா, எங்க பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுங்க, காலேஜ் ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. சரி ஓகே, நம்மளால முடிஞ்சது ஒரு அமௌண்ட் எடுத்து 20,000 சம்திங் ஏதோ நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த வருஷமும் நமக்கு கால் பண்ணி கேட்டாங்க. நம்ம அப்பயே சொன்னோம், போன வருஷம் கேட்டீங்க, கொடுத்தோம். இந்த ஒரு வருஷம் கேப்ல உங்க பையனுக்கு அடுத்தது ஃபீஸ் கட்டணும்னு தெரிஞ்சு நீங்க வேலை செய்யற அமௌண்ட், நீங்க வேலை செய்றீங்களா, அது ஏதாவது செஞ்சு நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கீங்களா? ஒரு 20,000 ஃபீஸ் கட்டணும், அட்லீஸ்ட் ஒரு 1000 1500 சேர்த்து வச்சிருக்கீங்களா? இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன வேலை பண்ணினா? இல்லைங்க, வீட்டில் தாங்க இருக்கும். அப்போ உங்க பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தெரிஞ்சு உங்களால உழைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செஞ்சு ஒரு 1000 2000 சேர்த்து வச்சிருந்தா கூட நம்ம அடுத்த ஹெல்ப் பண்ணலாம். அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நான் சும்மா தான்ப்பா இருப்பேன், எனக்கு ஃபீஸை மட்டும் யாராவது கட்டிக்கிட்டே இருக்கும். இது தவறான ஆட்டிடியூட். நம்ம அப்ப சொல்லிட்டோம், முடியாதுங்க. உண்மையாவே யாருக்கு உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, என் பையனுக்கு 20,000 ஃபீஸ் தேவைப்படுதுங்க, என்கிட்ட 2,000 ரூபாய் இருக்குதுங்க, மீதி 18,000 அது ஓகே, அது ஓரளவு நியாயம். என்னால முடிஞ்சாலும் சேவ் பண்ணிட்டேன், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா பரவாயில்ல, மொத்த ஃபீஸும் நீங்களே கட்டுங்க, நான் சும்மா தான் இருப்பேன். அதனால உண்மையாவே யாருக்கு தேவைப்படுகிறது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது உண்மையாவே நமக்கு புதன்கிற தொட்டஞ்சு. கோயில்ல போயிட்டு இன்னைக்கு புதன்கிழமையா, புதன் முறை ஈவினிங் எட்டு போகும்போது அந்த மாதிரி நேரத்துல வந்து பச்சை பயிறு சுண்டல் செஞ்சுட்டு கோயில போய் தானம் கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க, பிரசாதமா கொடுங்க. அதுவும் வெங்கடாஜலபதி கோயில் அந்த மாதிரி இருந்தா ஓகே. எல்லா கோயிலும் எந்த கோயில் போனாலும் எனக்கு அதே தாங்க, கொடுங்க. புதன்கிழமை தெரிஞ்சவங்களுக்கு கிடைப்பாங்க. கொடுக்கறதுனால, அதாவது நமக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னு நிச்சயமா கிடைப்பாங்க. கொடுக்கறதுனால அபரிவிதமா கிடைப்பாங்க. சரிங்களா? நல்லா கொடுங்க. அப்புறம் வெங்கடாஜலபதி சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேட்கறது, அந்த சோஸ்திரம் சொல்றது, அந்த பாடல்கள் நம்ம படிக்கிறது, பாராயணம் பண்றது, இதெல்லாம் என்னங்க? விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் காலையில கேட்கறது. காலையில கேட்கறத சும்மா அப்படியே போட்டு பிளேயர்ல போட்டு விட்டுட்டு அது பாட்டு ஸ்பீக்கர் பாடிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு, பால் பொங்கிடுச்சா பாரு, காஃபி ரெடியா, சக்கரை போட்டாச்சா, சமையல் ரெடியா, அது என்னாச்சு இது என்னாச்சு, இது பேர் வந்து பக்தி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, தினமும் நான் கந்தசஷ்டி கோசம் கேட்பேன், கந்துக்குரு கோசம் கேட்பேன், அது பாட்டு வீட்டில் பிளே ஆகிட்டே இருக்குங்க. பிளே ஆனால் யாருக்கு நல்லது? ஸ்பீக்கருக்கு நல்லது. ஸ்பீக்கர் கூட முக்தி அடையும், ஏன்னா அதை தினமும் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம கேட்டு நம்ம உள்வாங்கினாதான் நமக்கு நல்லது. சரிங்களா? இது மாதிரிலாம் பண்ணா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிரீன் ஜேட் ஸ்டோன் சொன்னோம் பாருங்க, இந்த ஸ்டோன் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை நைட்டே ஒரு கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டர் பாட்டில். இது என்னன்னு கேட்குறீங்களா? இது சோக்ரே சிம்பிள், இது ரேக்கில வரக்கூடிய சிம்பிள், இது ஓம் சிம்பிள். ஸோ இது என்னன்னா, இந்த சிம்பிள் வந்து நமக்கு இந்த பாட்டிலுக்கு இந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, இந்த தண்ணிக்கு எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எனர்ஜிக்கு தண்ணி கிடைக்க என்ன ஆவாங்க, அந்த எனர்ஜி குடிக்க நமக்குள்ள எனர்ஜி உள்ள போய் சேருவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக் தான், எனர்ஜி ரிசீவ் பண்ணதுக்கான டெக்னிக். இந்த கிரீன் ஜேட் ஸ்டோன் என்ன பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை நைட்டே இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துச்சு அந்த தண்ணியை பொறுமையாக குடிங்க. தண்ணி தீர்ந்துருச்சா மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த புதன் கிரகத்திலிருந்து நம்ம கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா யாருக்கெல்லாம் தேவைன்னா, முக்கியமா புதன் கிரகத்தோட எனர்ஜி யாருக்கெல்லாம் தேவைப்படுதுங்க? எல்லாருக்கும் தேவைப்படுது. பாட்டிலே ஒரு வித்தியாசமா இருக்கு, பாட்டிலே வித்தியாசமா இருக்குங்களா? மூடியே வித்தியாசமா இருக்கு, மூடியே வித்தியாசமா இருக்கு. எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம்? இங்கே வெளில கொண்டு போகிறோம் அப்படின்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் நான் இன்னும் பிடிச்சிட்டு போயிடுறேன்.
கண்ணாடி பாட்டில். கண்ணாடி பாட்டில். சரிங்களா? நம்மகிட்ட கிடைக்குதாங்க சார்? இந்த பாட்டில் நம்ம கிட்ட கிடைக்கல சார். உங்க பின்னாடி இருக்கிறது என்ன சிம்பிள் சார்? இவருங்களா? இந்த சிம்பிள் பேர் டைகோமியம்னு சொல்லுவாங்க. ரேக்கியில வரக்கூடிய டைகோமியம் சிம்பிள் சொல்லுவாங்க இந்த சிம்பிள் பேர். டைகோமிய சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டா, குருமார்களுடைய நம்ம கனெக்ட் பண்றது, நம்மள வந்து குருமார்கள் கூட கனெக்ட் பண்றது, நம்மளோட ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் பண்றது, நம்மளோட ஹையர் செல்ஃப். சரிங்களா? அது வந்து வேற டாபிக். அது நம்மளோட ஹையர் செல்ஃப் எப்படி நம்ம போய் பார்க்கறது, நம்ம ஆன்மா ஒரு பார்ட் ஆஃப் ஆன்மா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு, நம்மளோட ஒரு பார்ட் ஆஃப் ஆன்மா, அதுதான் ஹையர் செல்ஃப். அப்ப நம்ம ஹையர் செல்ஃப் கூட எப்படி கனெக்ட் பண்றது? ஹையர் செல்ஃப் கூட அந்த உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு கைடு இருப்பாங்க, சோல் கைடு இருப்பாங்க, அவங்க கூட எப்படி கனெக்ட் பண்றது, இறைநிலை கூட எப்படி கனெக்ட் பண்றது, இதெல்லாமே கனெக்ட் பண்ணி விடுவாங்க. நம்ம யார்கிட்ட கேட்டாலும் இந்த சிம்பிள் என்ன பண்ணா உங்களை கனெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வேற டிஃப்ரெண்ட் டாபிக்னு வச்சுக்கோங்களேன். ஹையர் செல்ஃப் இருக்காங்களா? எஸ் இருக்காங்க. ஆத்மா உலகம் இருக்கா? இருக்காங்க. நம்ம அவங்க கூட எப்படி போய் கனெக்ட் பண்ணி பேசிட்டு வர்றது, இது வந்து நிறைய பேருக்கு நடக்கும். எப்படின்னா, கனவுல சிலருக்கு நடக்கும். உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா, இது ஒன்றும் பார்த்துருக்க மாட்டோம், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. கனவு உலகத்துல நம்ம இந்த ஆத்மா ஒரு நிமிஷம் இருக்குங்க, கனவு உலகத்துல கனவுல நம்ம என்ன பண்ணுவோம், நைட் தூங்கும் போது நம்ம ஆத்மா நம்ம உடம்புக்கு வெளியில போய் டிராவல் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. தூங்குறத பத்தி அப்புறமா சொல்றேன். பட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தாட் ப்ராசஸ்ல தூங்குறோமோ அதற்கான விஷயங்களை போய் எடுத்துட்டு வருவாங்க நம்ம தூங்கும்போது, நம்ம ஆத்மா. சரிங்களா? இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆத்மா வெளியில போயிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த விஷயத்த நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு நல்ல விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். நான் வந்து அறிவு வளர்த்துக்கணும், புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது சம்பந்தமா எங்கேயாவது போயிட்டு அது விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட சேர்ப்பாங்க. இதே கெட்ட விஷயம், பேய் படாத பார்த்துட்டு பயத்துல அந்த மாதிரி படுத்து அதுக்கான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மா உலகத்துக்கு அவங்க போயிட்டு வருவாங்க. நான் தூங்கும்போது டக்குன்னு எழுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மா டிராவல் ஆகி வெளில எங்கேயாவது போயிருக்கும். நம்மளை இந்த உடம்பை போட்டு தட்டி எடுக்கும்போது வேகமாக சேரும்போது உடம்புக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் பத்தாம சில தலைவலி வரும். ஏந்திரிப்பா அப்படின்னு சொல்லி அடி. அதனால எழுப்பும் போது என்ன பண்ணா பொறுமையா பக்கத்துல போயிட்டு அவங்க பேரை சொல்லி அவங்க உறவு சொல்லி அப்பா ஏந்திரிங்கப்பா, பொறுமையா ஏந்திரிங்கன்னு சொல்லும் போது ஆத்மா ரிலாக்ஸா வந்து சேருவாங்க உடம்பு கூட. உயிர் வேறங்க, ஆத்மா வேற. உயிர் எப்பயுமே உடம்புல இருக்கும், ஆத்மாங்கிறது வேற. ஸோ அப்போ சில சமயங்கள்ல நம்ம வந்து இப்ப தூங்கும்போது எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குங்க, அது எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியல, நாள் ஃபுல்லா உட்காந்து யோசிக்கிறேன்னு தெரியல. அதே யோசிச்சுட்டு என்ன சால்வ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சரியாகணும் போது நம்ம ஆத்மா நம்ம ஹையர் செல்ஃப் கூட போய் கனெக்ட் ஆகிட்டு வருவாங்க. கனெக்ட் ஆகி அங்கே போய் ஐடியா கேட்டு வருவாங்க. இந்த மாதிரி இந்த உடம்புக்கு யாரு ஆத்மா உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாருப்பா நான் இந்த உடம்பு இங்க பூமியில வாழ்ந்துட்டு இருக்கேன், சரிங்களா? இதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, இப்படி யோசிச்சுட்டு இருக்குது, அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியா கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டீங்க வந்து நமக்கு அடுத்த நாள் காலையில ஐடியா கிடைச்சிடும். தூங்கி எஞ்சா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி அதை கிடைக்கலன்னு தெரியாது. நமக்கு அறிவு, உண்மையா சொல்லப்போனா நமக்கு அறிவு கிடையாதுங்க. உண்மையா சொல்லணும், யாருக்குமே அறிவு கிடையாது. நம்ம இங்க ஏபிசிடியை படிச்சுட்டு 1 2 3 படிச்சுட்டு அறிவு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அறிவுலாம் சும்மா அறிவு. நீங்களே லைஃப்ல நிறைய உணர்ந்திருப்பீங்க. ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும், ஒரு விஷயத்த சொல்லுங்க டப்புன்னு சால்வ் ஆகும். அந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்குங்களா? ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து எங்க இருந்து நமக்கு ஒரு ஐடியா தோணும், டக்குன்னு வந்திருக்கும். அந்த ஐடியா நம்ம அறிவுல கிடையாது. புரியுதுங்களா? ஒருத்தர் 2 பேர் தான் நடந்திருக்குங்களா? நிறைய தடவை நடந்திருக்குப்பா. சரிங்களா? அப்ப அந்த அறிவு எங்க இருந்து வந்துச்சு, அந்த ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? பிரபஞ்சத்துல இருந்து வந்திருக்கு. நம்ம ஹையர் செல்ஃப் நம்ம கொடுத்துருக்காங்க, நம்ம குருமார்கள் நம்ம கூட கொடுத்துருக்காங்க. இப்படிதான் கிடைக்கணும் நமக்கு. நம்ம அறிவை வச்சு யோசிச்சா பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்காது. சரிங்களா? இதுக்கு நிறைய ஸ்டோரிஸ்ல வந்து மேரி கியூரின்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது?
அவங்க ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்னென்னமோ எழுதி பார்த்துருக்காங்க, ஒன்றும் முடியல, படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க நோட்டில் எழுதியிருக்கு அந்த ஃபார்முலா, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கு. அவங்களே நைட்டு எழுந்திரிச்சு அவங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு திரும்ப போய் படுத்து தூங்கிருக்காங்க. இது அவங்களோட அறிவு கிடையாது. அதுதாங்க அந்த கனெக்டிவிட்டி, ஆத்மா உலகத்து கூட கனெக்டிவிட்டியா, நம்ம ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட். அந்த சிம்பிள் தாங்க இந்த சிம்பிள். இது ரேக்கியில் நம்ம சொல்லி தருவோம். குருமார்கள் கூட எப்படி பேசுறது, குருமார்கள் கூட நம்ம ஒரு விஷயத்தை எப்படி குருமார்கள் கேட்டு வாங்குறது, ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி தருவோம். நமக்கு எப்படியானாலும் உணர்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெடிடேஷன், நம்ம மெடிடேஷன் கற்றுக்கிட்டு அதை பண்ணும்போது இந்த சிம்பிள் கூப்பிட்டுட்டு குருமார்கள் கூட ஒரு மீட்டிங் போடுறோம். சூட்சமத்தில் நம்ம ஆத்மா அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு திருவள்ளுவர் ஒரு பதில் சொல்ல ஒரு நம்பர் சொல்கிறாரு. அது ஒரு மெடிடேஷன் டெக்னிக் அது, சரிங்களா? ரேக்கியில் சொல்லி தருவோம். குருமார்கள் கூட மீட்டிங். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னங்க ஹையர் லெவல் சார், இது செகண்ட் லெவல். இந்த சிம்பிள் செகண்ட் லெவலில் குருமார்கள் கூட மீட்டிங் போட்டு நம்ம கேள்வி கேட்குறோம். அவங்க ஒரு நம்பர் சொல்றாரு, கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த நம்பர் ஞாபகம் இருக்கு. அது நமக்கு இந்த நம்பர் எதுக்காக சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம கேட்ட கேள்வி ஒன்றாச்சு, இப்போ சொல்லியிருக்காருன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அமைதியாயிட்டோம். அமைதியான பிறகு நமக்கு ஒரு உணர்வு என்னன்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள். அப்போ திருக்குறளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், திருக்குறள் எடுத்து அந்த நம்பர் இருக்கக்கூடிய திருக்குறள் எடுத்து படித்தோம். கேட்ட கேள்விக்கு அப்படியே பதில் இருக்கு அதுல. இதெல்லாம் நம்ம அறிவு கிடையாது, இதெல்லாம் ஹையர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகுது. அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட ரிசீவ் பண்றது. சரிங்களா? நமக்கு எஸ் ராமானுஜர் ஃபுல் டைம் அவர் அங்கதான் கனெக்ட்ல இருந்திருக்காரு. எக்கச்சக்கமான விஷயம் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் பயன்படுத்தும் போது அந்த மாதிரி சக்தி நிலை நமக்கு வரும். அதனால தான் நம்ம கூடவே எப்பயுமே நமக்கு தலைமையிலேயே கொடுத்துக்கிட்டே இருங்கப்பா, ஆல்வேஸ் அந்த எனர்ஜியோட ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும் போது நத்திங் ஆஃப் மீ, என்கிட்ட எதுவும் கிடையாதுப்பா, எனக்கு அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ, என் மூலியமா நடத்திட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். நம்ம கிளாஸ்ல கூட சொல்லுவோம் பாருங்க, இந்த பிரபஞ்சம் நமக்கு இப்ப சொல்லித்தராங்கன்னு தான் சொல்லுவோம். நான் சொல்லித்தரேன், நம்ம சொல்லித்தரலாம் கிடையாது. பிரபஞ்சம் இதை ஒரு கருவியா பயன்படுத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா முருகர் வந்து உங்ககிட்ட பேச முடியாது. அதனால என்ன பண்ணுவார், நீங்க பணம் கேட்டீங்கன்னா யார் பிள்ளையோ உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாரு. அப்படிதானே நடக்குது. அதேதான் இங்க நடக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுகிறது, இதை பயன்படுத்தி அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே அப்படிதான், நம்மளை பயன்படுத்தி நம்ம மூலியமா ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம எதுவும் செய்யறது, உள்ள போன மூச்சு காத்த வெளியில நம்மளால விட முடியாது, வெளியில போன மூச்சு காத்த நம்மளால இழுக்க முடியாது. அதை விடுங்க, ஹார்ட்டு கிட்ட நீங்க சொன்னீங்களே, ஹார்ட் கொஞ்சம் வேகமா பட்டு கொஞ்சம் ஸ்லோவா போகும், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்மளால நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் என்னத்த நம்ம வந்து பெருசா வாழ்ந்துட்டு நம்ம மனசை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம உடம்ப உள்ளுக்குள்ள இருக்க பார்ட் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் என்னது நமக்கு அறிவு இருக்கு, நான் அப்படின்னு அகத்து இருக்கு, ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவங்க நடந்துட்டு. சரி, ஓகே. அந்த சிம்பிள் கேட்டதுனால அது இந்த தன்மையில இருக்கிறது புத்திசாலித்தனம். நத்திங் ஆஃப் மீ, எவ்ரிதிங் ஆஃப் யூ. யூ ஆர் மை பாத், யூ ஆர் மை டெஸ்டினேஷன். என்னுடைய டெஸ்டினேஷன் சேருவதும் நீதான், என்னோட வழியும் நீதான். நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேர் வச்சுக்கோங்க, பிரபஞ்சத்தோட பேர் வச்சுக்கோங்க, ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. நத்திங் ஆஃப் மீ, எவ்ரிதிங் ஆஃப் யூ. அந்த தன்மையில இருந்தீங்கன்னா யாருக்கும் கர்மம் வந்து சேராது. இதுதான் புத்திசாலி. இது வந்து நம்ம அறிவா புரிஞ்சுக்கிட்டோம், புரியுதுங்களா? அறிவா தெரிஞ்சுக்கிட்டோம், இது நமக்கு புரியுது, இதை பயன்படுத்துறோம், உணர்வு நிலையிலிருந்து பயன்படுத்தினா புத்திசாலித்தனம்.
சரிங்களா? ஓகே. இப்ப புத்திசாலித்தனம், அதாவது புதன் கிரகத்துல இதுல வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. எஸ். இப்போ டக்குன்னு ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு மீட்டிங்ல ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னா, நமக்கு அந்த புத்திசாலித்தனம் உடனே வேணும்னா நம்ம என்ன செஞ்சா அது கிடைக்கும்? இப்போ அந்த நேரத்துல போய் பச்சை கலர்ல போய் தேட முடியாது. இதுதான் ஆன்சர். விரல். இப்ப உட்காந்துருக்கீங்க, மீட்டிங்ல உட்காந்துருக்கீங்க, விரல் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி தூக்கி வச்சுக்கணும் இல்ல, இது 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 இப்படி காமிச்சா வேற அர்த்தம். சரிங்களா? இப்படி வேணாம். நம்ம தொடையில இப்படி வச்சு நேரம் உட்காந்து இப்படி உட்காந்துருக்கோமா, இப்படி உட்காந்துட்டு நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். நான் இங்க விரல் இப்படி வச்சிருக்கிறது யாருக்கும் தெரியாது. இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண நம்ம இப்ப புதன் கிரகமே, இப்ப நான் அவர்கிட்ட பேசணும்ப்பா, எனக்கு புதன் கிரகத்தை இணைஞ்சு கொடுங்க, டக்குன்னு புத்திசாலியை மாத்தி விடுங்கன்னு சொன்னா இமீடியட்டா நடக்கும். டக்குன்னு நம்ம எனர்ஜி கிடைக்கும், டக்குன்னு அங்க புத்திசாலித்தனமா பேசுவோம். அது ரேக்கியில் இன்னொரு டெக்னிக் சொல்லி தருவோம். எல்லா கார்டும் கட் பண்ணிடணும். கார்டு கட்டுன்றது அதில் சொல்லி தருவோம். எல்லா கார்டும் கட் பண்ணி ஒரே ஒரு கார்டு, துரியத்தோட கார்டு மட்டும் கடவுளோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கனெக்டிவிட்டி மட்டும் எப்பயுமே இருக்கும். இருந்துச்சுன்னா எப்பயுமே அவங்கள்ட்ட டிவைன் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். நம்ம பேசக்கூடியது நமது எண்ணங்கள், உணர்வுகள், சொல், செயல் எல்லாமே வந்து அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம கிட்ட வராது. ஓகே. இப்ப நம்ம போற இடம் எல்லாமே வந்து சக்சஸா பண்ணணும்னா இந்த மாதிரி வழி ஒரு ஆள்கிட்ட எப்பயுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது எங்க கிடைக்கும்? அதுக்கு தனியா ட்ரைனிங். அது தனியா கிடைக்குமா? கடையில கிடைக்காது, நம்ம தான் இல்ல தனியா பிராக்டிஸ். ஆமா, அது தனி பிராக்டிஸ். இப்ப சரம் பாருங்க, சரம் பார்த்து அதுலயே நிறைய விஷயம் மாறும். சரம் படுத்தாதான் சார் மாறுது. போட வளர்ந்துருந்துச்சு, கேமரா பண்ணிட்டு ஒரு கழிச்சு படுத்தேன், லெஃப்ட் சைடு மாறிச்சு. எனக்கு படுத்தா மட்டும் தான் கரெக்டான மாதிரி மாறுது. அது உட்காந்த மாதிரி மாறுது. பரவாயில்ல, அது மாறுது. போன வாரம் மாறலையே, இந்த வாரம் அதாவது மாறுது. மாறுது. அப்ப ஏதோ ஒரு மாற்றம் போயிட்டு, அதாவது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மாறுதல், மாற்றம் நடக்குதுன்றது உணர முடியும். ஆமா ஆமா, அது சக்சஸ் தானே. நேற்று இருந்த நம்மை விட இன்று நாம புத்திசாலியா, அறிவாளியா, அழகா, பொறுமையா, ரிலாக்ஸா, ஒரு ஞானம் கிடைச்சி ஒரு மாற்றம் நடக்குது. நம்ம இளமையா இருக்கும், இன்னும் ஆரோக்கியமாக்குறோம் அப்படின்னாலே ஒரு மாற்றம் தானே. கண்டிப்பா. அதனாலதான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே நடக்குது. இப்பெல்லாம் எந்த பேசினாலும் எது நடந்தாலும் மூச்சு எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்துருக்கேன். பார்த்து வேலை செய்யறேன். சூப்பர். அதே ஒரு நல்ல மாற்றம் தான். சரிங்களா? சரி, ஓகே. நாளைக்கு கிரகம், குரு கிரகத்தை பத்தி கத்துக்கலாம். சரிங்களா? அவங்க இன்னைக்கு இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிடம் உட்காந்துப்போம். முதுகு தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்களோட பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்கத்தை உணர்ப்பார். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை வாழ்க வாழ்க வாழ்க.